நடக்குது. சரி இதெல்லாம் விட பார்த்தா, இது எப்பவுமே ஒரு திருட்டுக்க கும்பல் கட்சி அத சொல்லுவாங்க இல்லையா? தீய சக்தின்னு. அதுக்கு ஏத்த மாரி இப்போ ஒண்ணு நடந்திருக்கு. வாக்குறுதி நிறைவேத்தா ஒண்ணும் நிறைவேத்தல இதுவரைக்கும். ஆனா எல்லாம் நிறைவேத்திட்டு அவரே ஒரு எதை எழுதி குடுக்கறது படிக்கிறது தானே ஸ்டாலின். இப்படி ஒரு இது. அந்த ஒரு அம்மா ஒருத்தரு இதுக்கு பஞ்சாயத்து ஊராட்சி ஏதோ தலைவர் திருப்பத்தூர்ல, அந்த அம்மா பஸ்ஸில போகும்போது யாரதோ 4 பவுன் திருடி கடைசியில பார்த்தா அந்த அம்மா டிஎம்கேல ஊராட்சி தலைவியா இருக்கு. கூப்பிட்டு கேட்டா, "இல்ல எனக்கு அப்படித்தான் பழக்கம் ஆரம்பத்துலேருந்தே. அது போமாட்டேங்குது எனக்கு." இதெல்லாம் தான் கட்சியில இருக்கு. இந்த மாரி நபர் தான் பாருங்க. எனக்கு பழக்க தோஷம் அது பண்ணாம இருந்தா அதாவது சில பேருக்கு அந்த அதான். அந்த அம்மா ஒரு வயது முதிர்ந்த இன்னும் நார்மல் சின்ன வயசும் இல்ல. அந்த பொறுப்பேற்காம அங்கேயே தலைவராயாச்சு. அங்கே என்ன ஊழல் கிடைக்குது என்னன்னு தெரியாது. அதுபோக இந்த திருட்டுத்தனம் பண்ணுமா. அது சாதாரண நிலையிலிருந்து இப்போ முடியும் நான் தொடர வேண்டியிருக்குது. வேறு வழி இல்லைன்னு போலீஸ் ஸ்டேட்மெண்ட். பார்த்துக்க. எனக்கு அது அப்படி பண்ணாட்டி தூக்கம் வராது, சாப்பாடு இறங்காத கதை மாரி அந்த அம்மா சொல்லுது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா. இந்த நபர்லாம் கையில கட்சியில் இருக்கு. பஞ்சா கடத்துறவன், இப்படி இது பண்ணுறவன், அடுத்தவன் சொத்தை பறிக்கிறவன், இந்த இந்துக்கள் சொத்துலேயே நகையை உருக்குறன்றது என்னன்னு ஒன்றுமே வெளியே சொல்லேன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இப்படிப்பட்ட ஆட்சி திருப்பி தேவையா? அது எடப்பாடி மாதிரி நபர் வழிவகுக்கிறாரா? அப்படின்ற பலவித இருக்குது. அதில் இப்போ தான் தெரியும். மக்கள் உதாரணம் அதாவது இது இவங்க ஈஸியாக மக்கள் அதிருப்தி இருக்குது. ஈஸியாக வெளியே தள்ள வேண்டிய ஒரு திமுகவை இவர் தட்டில் வச்சு திருப்பி கொடுத்துருவார் போல தெரியும் இவரோட செயலெல்லாம் பார்த்தா. அன்றைக்கி அப்படி தான் தினகரன் 10 டிக்கெட் கொடுத்துருந்தா ஜெயிச்சுக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தினகரன் வந்து இப்போ இங்கே இருக்காமல் இருந்தார். பழனிசாமி சேர்ந்தனி தினகரன் வெளில போயிட்டார். அவர் ஒன்றும் பழனிசாமி வர்றதுக்காக ஒன்றும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவரா தெரியல. பன்னீரும் அப்படி தான் தெரியுது. ஏன்னா வெளியில் நாள் அந்த வகையில் செங்கோட்டையன் இருக்கார். இனி செங்கோட்டையன் சுற்றுப்பயணம் போய் என்ன ஆகுது ஒன்றுமே தெரியாது. ஆனால் இது வந்து திருப்பி வழிவகுக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன தொங்கலில் வந்து உட்காரும் யாருக்கும் இல்லாமல் விஜய் கொஞ்சம் எந்திரிச்சாக்க கூட்டணி போட்டு. அப்படி இருந்தாலும் பரவாயில்லையே. அந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே டிஎம்கே கவுத்துருவாங்க. 6, 8 மாதம் 1 இயருக்குள்ள. என்ன நடக்குதுன்னு தெரில. அது இவரோட இது அப்படித்தான் போகுது போக்க பார்த்தா. சரி இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணாமலை வந்து டெல்லி போகல இல்லையா? அவர் என்ன பிளான் பண்ணுறான்னு தெரியல. ரஜினிக்காக தான் முதல் வந்தார். அப்போ இங்கே தலைவராக இருந்தார். டிஎம்கே விலசி தள்ளினார். இப்போ சொன்னதுனால தான் சொன்னார் தலைவர் எடப்பாடின்னு வழியா. ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு வேளை கட்சி அடைஞ்சு ரஜினி சப்போர்ட் ரசிகர்லாம் வந்து ஏன்னா அவர் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இனி போய் மத்தியில் டெல்லியில் உட்கார போகிறாரோ தெரியாது. அதனால் அண்ணாமலை ரசிகர், ரஜினி ரசிகர், இன்னும் அஜித் உட்பட இருக்காங்க. இப்படி